ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம கம்பெனியில் டே 4 ஆன்டிக்ஸில் வந்து ஒரு சின்ன ஆர்டரு 100 கீ செயின் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டரை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணோம் என்ன சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபோமு, லெதரு, கீ செயினு, அந்த டாக் ஹுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு சர்ச் ஆர்டரு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது அர்ஜென்ட் ஆர்டர்ன்றதுனால வேக வேகமாக செஞ்சு கொடுத்துட்டோம். பட்டு அந்த டைமில் நான் சின்னதாக எடுத்த அந்த கிளிப்பை மட்டும்தான் இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த கலரில் தான் வந்து லெதர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால தான் இந்த கலரில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். நான் லெதரை பொறுத்தவரை ஈவன் சைஸ் வராது, மிக்சடாக தான் வரும். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும், எவ்வளோ எம்எம் வேணுமோ அதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதே அளவுக்கு எல்லாமே லெவலாக நம்ம வைக்கும்போது ஃபினிஷிங் ஒரே அளவுக்கு வரும். நம்ம இது ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். கஸ்டமர் 110 கேட்டாங்க. இது நம்ம சின்ன ஆர்டர் தான், ஒரு சர்ச்சுக்காக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டாக் ஹுக்கு. இந்த டாக் ஹுக் பார்த்திங்கன்னா மெட்டல் எஸ்எஸ்டியில் வந்து நம்ம இது பண்ணி எடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து 25 mm கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்களோ அதே சைஸு டாக் ஹுக் தான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பின்னாடி இருக்கிறது வந்து பிளாக் கலரில் வந்து ஃபோமு. இந்த ஃபோமை தான் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டாக் ஹுக் வந்து மெயினாக வந்து துரும் பிடிக்காது, இன்னொன்று நம்ம மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 25 mm என்னும்போது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ரஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கீ ரிங்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக 1 inch ரிங் யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் 1.25 inch ரிங்கு கேட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து 1.25 inch ரிங்கு தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது 1.25 inch ரிங்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை நம்ம பண்ணியிருக்கோம். மற்றபடி குவாலிட்டியான பொருள் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். அது கீ ரிங்கும் பார்த்திங்கன்னா இது தான், எஸ்எஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம நடுவில் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இது நம்ம வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி மெயினாக வந்து எட்ஜு கலர் கொடுத்து காய வைக்கணும். இது தான் ட்ரை பண்ண வச்சுருக்கோம். எட்ஜு கலர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபில்லர் கொடுக்கணும். எட்ஜு கலர் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஃபில்லர் கொடுக்கணும், ஃபில்லர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எட்ஜு கலர் தருவோம். ஃபில்லர் போட்டு காஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு எட்ஜு கலர் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது ஓரளவுக்கு சின்னதாக கொஞ்சோண்டு ஃபினிஷ் பண்ண ஸ்டேஜில் எடுத்தது. ஃபுல் ஃபினிஷிங் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கீ செயின் பொறுத்தவரையும் எட்ஜு கலர் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரா எட்ஜ் இல்லாமல் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபைனல் ஃபினிஷிங் இது. ஆக்சுவலி இதுதான் நான் லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ. இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி எம்போசிங் பண்ண வீடியோ எடுக்க முடில. நான் அர்ஜென்ட் ஆர்டர்னும் போது நான் வேகமாக நாங்கள் ரெடி பண்ணி எப்படா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்றதுனால அப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு நம்ம பண்ணுறோம். உங்கள் கஸ்டமருடைய ரெக்யூர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கீ செயின் மட்டும் இல்லாமல் லெதர் ரிலேட்டடான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ நம்ம இப்போ தான் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கோம். சின்ன ஆர்டர் முதற்கொண்டு பெரிய